ஹே ஆமி செலகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட டூ ஷார்ட் டோஸ் அண்ட் ஹார்ட் மை கோல்டு ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். போன பாட்டில் உங்களோட மேரேஜ் முடிஞ்சு கூட்டிகிட்டு வரும்போதே லெக்சராக எடுத்து தள்ளியிருப்பான். அந்த தலைவலியில் நீங்கள் வந்தால் இங்கே வந்து பார்த்ததும் இன்னும் ஷாக்கு. இந்த லூனா சனியை இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே அவனை வந்து ஹக் பண்ணுறா. இதை பார்த்தது உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. இவாளும் மூஞ்சியும் இவனுக்கெல்லாம் டேஸ்ட்டே இல்லையா சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவ கூட போகிறான். இவ கூட நீ உள்ளே இருக்கிறதுக்கு நான் ஏன்டா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு உள்ளே போகிறீங்க. போனால் உங்களை ரொம்பவுமே படுத்துகிற மாதிரி நம்ம ஜேகேவோ ரூம்குள்ளே போயிட்டு அந்த லூனாவோட நின்றுட்டுருக்கான். உங்களுக்கோ பார்க்குறதுக்கே அருகருப்பாக இருக்குது. சீ கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே எந்த ரூம்குள்ளே போகிறதுன்னு தெரியல, பேசாமல் நம்ம ஹால்லே எடுத்துருவோமா அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது மேலேருந்து எட்டி பார்க்குறான். ஏய் ரூம் கோடி அப்படி சொல்லி கூப்பிட்றான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறான்டா அப்படின்னு நினச்சிட்டு மேலே போகிறீங்க. போய் பார்த்தா அவனும் அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் லூனா ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனும் அப்படியே அவளோட நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவளோட ஷோல்டர் சைடு உள்ள ட்ரெஸ்ஸை அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு இங்கே நிற்கவே முடியல. சீ கருமம் அப்படி சொல்லிட்டு நகர்ந்து போகலாம் பார்க்குறீங்க. ஏய் நில்ட்ரி அப்படிங்கிறான். இப்போ என்னடா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே லூனா விட்டுட்டு உங்ககிட்ட வந்துட்டு, இதை பார், இந்த ரூம் வாசல்லையே தான் நிற்க போகிறேன். நான் எப்போ டோரை க்ளோஸ் பண்ணுறனோ அப்போ தான் நீ இந்த இடத்த விட்டே நகரணும். அது வரைக்கும் இங்கே நடக்கிறத நீ பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, கொஞ்சம் நீ நகர்ந்தாலும் பனிஷ்மெண்ட் இன்னும் சிவியராக இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கன்றா விதி, இதுக்கு மேலே ஒரு பனிஷ்மெண்ட் வேறு இருக்கா? இதுவே கேவலமான பனிஷ்மெண்ட்டு. இவன் எங்கே இந்த பனிஷ்மெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இவனை போய் எப்படி நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது திரும்ப உள்ள விட்டதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படியே அவளோட ஒரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸையும் அவள் ரிமூவ் பண்ணுறா. ரெண்டு பேர் இப்போ இன்னர்ஸோடு இருக்காங்க. உங்களுக்கு பார்க்கவே கொமெண்டிட்டு வருது. அப்படியே அவள் லிப்பில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு அழுகையும் ஆத்திரமும் வருது. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்படியே உங்களுக்கு அழுது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே நின்னா செத்தே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே இங்கேருந்து கடன்னு ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. இதை பார்த்த ஜேகேவோ டோரை வந்து லாக் பண்ணிடுறான். நீங்கள் குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே கார்டனில் உட்காந்துட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையாடி, இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெழுத்தா? அம்மா பார்த்தீங்களா என் நிலமைய? நான் என்னம்மா பாவம் பண்ணேன்? இவனுக்கு என்னை பிடிக்கலைங்கிறது ஒரே காரணத்துக்காக இப்படிலாம் பண்ணுறான். இந்த கருமத்தெல்லாம் என் கண்ணால் பார்க்குறதுக்கு நான் பேசாமல் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். என்ன அப்பாவுக்காகவும் அங்கிளுக்காகவும் யோசித்தேன். ஆனால் அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த லைஃப்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஜேகேவோட அப்பா பேசினதும் ஞாபகம். அங்கிள், நான் இதெல்லாம் தாங்கிக்கிறது உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப்பை நினச்சி அப்படியே அழுதுட்டு அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் சாஞ்ச மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க. எப்போ தூங்குனீங்கன்னு கூட தெரில. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகல, அப்படியே அங்கேயே தூங்கிட்டுருக்கீங்க. இங்கே ஜேகேவோ மார்னிங் எந்திரிச்சதும் பார்க்குறான் பக்கத்தில் லூனாவை காணோம். எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கீழே வரான். இந்த லூனா மூதேவியோ எந்திரிச்சு வேகமாக வந்து நீங்கள் எங்கன்னு தான் ஃபஸ்ட்டு தேடுது. நீங்களோ அங்கே உள்ள கார்டனில் தானே அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் தூங்கிட்டுருக்கீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வரா. வந்தனாலே எப்படி உன்னை வெளியே தூங்க வச்சேன் பார்த்தியா? நீ அவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இங்கே தூங்கிட்டு இருக்கியா?
உன்னை நான் தூங்க விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஆல்ரெடி அங்கே குளிரில் நீங்களே அப்படியே நடுங்கிட்டு தான் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு கொறுக்கி படுத்திருப்பீங்க. இவள் வந்து அப்படியே ஐஸ் மாதிரி இருக்க தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றிடுறா. உங்களுக்கும் அப்படியே யாரோ தண்ணியை தூக்கி ஊற்றின மாதிரி இருக்கவங்க எந்திரிச்சு பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகே வாக்க நினச்சி சார் சார் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு முழிச்சிட்டே நிற்கிறீங்க. பார்த்தா அங்கே லூனா பக்கத்தில் ஜேகேவும் நிற்கிறான். யார் ஊற்றிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பக்கெட்டோ ஜிகே கையில் இருக்குது. ஆக்சுவலி லூனா ஊற்றிடும் போது கரெக்டாக ஜிகே வந்து பிடுங்கியிருப்பான். நீங்கள் கண்ணை முழிக்கும் போது இப்போ பக்கெட் ஜிகே கையில். இவனா அட பாவி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனும் என்னடி காலையில் விடிஞ்சது கூட தெரியாமல் இப்படி தூங்கிட்டுருக்க, இதுதான் உங்கள் வீட்டில் உன்னை வளர்த்த லட்சணமா அப்படிங்கிறான். உங்களுக்கும் அப்படியே முள்ளு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஜிகேவையே அடிப்பட்ட பார்வை பார்த்துட்ருக்கீங்க. போய் எங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ண அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குளிராக நடுங்குது. ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நடுங்கிக்கிட்டே உள்ளே போகிறீங்க. போயிட்டு எங்கே போகிறதுன்னு கூட தெரியல. உங்கள் லக்கேஜ் வச்ச இடத்துலையே இருக்குது. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. சரி மேலே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போய் இந்த ரூம்லேயே நம்ம இருந்துக்கலான்ட்டு அந்த ரூம்குள்ளே தான் போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு 2 பேர்த்துக்கும் சமைக்கிறீங்க. சமைச்செல்லாம் வச்சதும் லூனாவும் அவனும் அவங்க ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. லூனாவோ அப்படியே உங்களை திம்மராக பார்த்துட்டு வரா. நீங்களோ இருடி எனக்கும் ஒரு நேரம் வரும் அப்போ இருக்கும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே 2 பேர் பார்க்குறத ஜெக்கே பார்த்துட்டே வந்து டைனிங் டேபிள் உட்காந்தது இல்லாமல் அவங்கக்கிட்ட நான் நின்றுட்டுருக்க உடனே சொல்லி தான் செய்வியா, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அப்படிங்கிறான். இதெல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்க ஜெக்கேக்கு மட்டும் வைக்கிறீங்க. லூனாவோ டார்லிங் அப்படிங்கிறா. என்னடி ஓவராக பண்ணிகிட்ருக்க, அவளுக்கு வைக்கணும்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் ஓகேண்ணா அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அந்த சனியனும் வேணுக்குன்னே நீங்கள் கரெக்டாக இட்லி வச்சு சாம்பார் ஊற்றும் போது கையை குறுக்க விட்டாரா. இவ வேணும்னே கையில் சாம்பாரை கொட்டிட்டா அப்படி சொல்கிறா. நீங்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஜெக்கேவோ எழுந்து பலார்னு கன்னத்துலேயே ஒரு அரை. நீங்கள் அப்படியே கன்னத்தில் கழிச்சிட்டு ஜெக்கேன்னு சொல்ல வரீங்க. பட் சொல்லவே இல்லை. உங்கள் லிப்ஸை கடிச்சு அப்படியே அந்த வார்த்தைகளை முழுங்கிட்டு அப்படியே ஜெக்கேவே பார்க்குறீங்க. கண்ணுலேயும் தனியாக கொட்டுது. ஜெக்கேவோ இடியட், அறிவில்லை, பார்த்து சர்வ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டுறான். உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் ஒன்றுமே சொல்ல அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு அந்த ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அவள் போயிட்டு போகிறா, நீ சாப்பிட்டு டார்லிங், என்னாச்சும் கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பேஷனில் போய் அவனே க்ளீன் பண்ணிலாம் விட்டுறான். உங்களுக்கோ இதை உள்ளேருந்து பார்க்கும்போது கடுப்பாகுது. இருந்தாலும் நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனும் எதையுமே கண்டுக்கலை. சாப்பிட்டதும் லூனா நீ கிளம்பி உன் வீட்டுக்கு போயிட்டு காலேஜ் வந்துடு, நானும் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். டார்லிங் நீங்கள் என்ன வந்து விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்படியே காலேஜ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளே போயிடுறா. காலேஜுக்கு ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் வந்து டோரை நாக் பண்ணுறான். நீங்களும் தடாபடான்னு இருந்துச்சு. ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வா இங்கே பாரு, நல்லா மைண்டில் வச்சுக்கோ, நான் உன்னை வெளியிலே காம்பவுண்டுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணிடுவேன். நீயா தான் உள்ளே போகணும். அப்புறம் என்னை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கவே கூடாது. எப்போவும் எப்படி இருப்ப அதே மாதிரி தான் இருக்கணும். நமக்கு மேரேஜ் ஆனது யாருக்கும் தெரியக்கூடாது, ஓகே அப்படின்னு சொல்கிறான். இதை தான் ஆல்ரெடி சொல்லிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படிங்கிறீங்க. இவன் இப்போ ட்ராப் பண்ணலான்னு எவ்வளோ அழுதா, இவன் விளாட்டு நான் போக மாட்டேனாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனோ சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறான். நீங்களோ கடகடன் கிளம்பி கடகடன் சாப்பிட்டுட்டு அவங்க கூடவே வந்துடுறீங்க. அவனோ காரில் போகும்போதெல்லாம் நொயின்னு பேசி உங்களை திட்டி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே தான் வரான். உங்களுக்கோ இவன் கூட ஏன்டா வந்தோம், தலைவலி வராத குறை தான் அப்படின்னு ஏற்கனவே வீட்டில் படுத்துறது பத்திரன்னு இப்போ இது வேறு அப்படின்னு சொல்லி வாய் விட்டே புலம்பிடுறீங்க. இதை பார்த்துட்டே இருந்துச்சுக்கே, மேடம்க்கு அவ்வளோ நான் பேசுறது உனக்கு தலைவலிக்குதா, அப்போ ஏன்டி கூட வர அப்படின்னு சொல்லி மூவிங்காக இருக்கிற கார்லேருந்து பிடிச்சி டப்புன்னு வெளியே தள்ளிடுறான்.
டக்குன்னு நீங்களோ அப்படியே ரோட்டில் ஒரு ரவுண்டே அடித்து விழுந்துடுறீங்க. கையெல்லாம் சிராய்ச்சிருக்கு. அப்படியே எழுந்து நின்று பார்க்குறீங்க. கையில் லைட்டாக ப்ளட்டே வருது. அப்படியே கையை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அவனும் இதையெல்லாம் பார்க்குறான். ஆனாலும் கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போயிடறான். உங்களுக்கு அழுக தாங்க முடியல. இவனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கூட நான் வரேன்னு சொன்னேன்னா இவன் நான் தானே கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு அழுகையை அடக்கிக்கிட்டு, சரி காலேஜுக்கு வந்துட்டோம், இப்போ காலேஜுக்குள்ளே போகாமல் எப்படி திரும்பி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்வீட்டியும் வந்துடுறாங்க. அவளை பார்த்ததும் நீங்கள் திரும்பியும் போக முடியாமல் அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸ்வீட்டி உங்களை பார்த்துட்டு கேட்டால் வந்து, ஹே என்ன மச்சான், இந்த பக்கம் உங்கள் வீடு இந்த சைடு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஓ சரி சரி, நீ தான் சொன்னல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டக்குன்னு வாயில் கை இங்கே எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிங்க. அப்போ தான் அவங்க கையை பார்க்குறா. ஏய் என்னடி ஆச்சு உன் கையில் அப்படின்னு. அது அப்படின்னு சொல்லும் போதே ரேயான் நாங்கள் பைக்கில் வந்துடுறான். ஹே என்னடி 2 பேரும் காலேஜ்குள்ளே போகாமல் வெளியில் நின்றே ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போது நீங்களோ ஒன்றும் இல்லை ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு ரேயானோ என்னாச்சு இவளுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு. டே இவ கையில் ப்ளட் வருது, கீழே விழுந்துட்டா போல் அப்படின்னு ஸ்வீட்டி சொல்லுவோம். ஏய் பார்த்து வர மாட்டியாடி, சரி சரி ஏறு ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னா. இல்லைடா பரவாயில்ல, காலேஜில் போய் ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம். அறிவு இருக்கா, எவ்வளோ ப்ளட் போகுது, பைத்தியக்காரியாட்டு பண்ணாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரேயான் கூப்பிட்றான். சரின்னு சொல்லி நீங்கள் ரயான் உங்களுக்கு பின்னாடி ஸ்வீட்டின்னு 3 பேரும் பைக்கில் போகிறீங்க. இதை உள்ளே வந்த ஜேகேவும் பார்க்குறான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தள்ளி விட்டுட்டு வந்துட்டு ரியான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கடுப்பாகி இப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பா. படிக்காதது தரித்திரியம் அப்படி இப்படின்னு உங்களை திட்டுறான். அவன் பாட்டுக்க எப்படியும் வீட்டுக்கு தானே வரணும், உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடுறான். இங்கே நீங்களும் ஹாஸ்பிட்டலில் போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸ்வீட்டியும் ரேயானும் என்னாச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் அங்கே தான் நீங்கள் மேரேஜ் ஆனதை சொல்கிறீங்க. ஆமாம்ல, பொண்ணு கிட்ட தான் சொன்னேன். ஓ மேரேஜாக முடிஞ்சா? ஆமாம், நீ ஏண்டி எங்ககிட்ட கூட சொல்லலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வாயை மூடு ஸ்வீட்டி, உங்ககிட்டேன்னு இல்லை, அவன் இதை யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இங்கே ரொம்பவுமே நெருக்கமான கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வச்சு தான் எங்கள் மேரேஜே நடந்திருக்கு. அவன் போட்ட ஃபஸ்ட்டு கண்டிஷனே அவனை நான் புருஷனே சொல்லக்கூடாதான். அப்புறம் என்ன மயிருக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி ரேயான் கடுப்பாகிறான். நீ வேற படுத்தாதடா, உனக்கே தெரியாதா, அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணனால தான் இந்த மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏய் இதில் உன் தப்பு ஒன்றும் இல்லையடி, அப்படி என்ன தாண்டி அவனுக்கு உன் மேலே கோவம் அப்படின்னு. எனக்கே தெரியலையேடா, நான் எதுவுமே பண்ணலையேடா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அழுவாத மச்சான் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டியோ சரிடி, இப்போ என்ன நாங்களும் தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிறோம், வீடு ஃபீல் பண்ணாதடி, நீ அழுகிறத பார்த்தா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. சரி இது எப்படி ஆச்சு அப்படின்னு. நீங்களோ அது அது அப்படின்னு ரேயான் வேறு இருக்கனால நைட் நடந்ததில் தான் எதுவும் சொல்லாமல் தான் இருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை அப்படிங்க. ஏதோ நடந்திருக்கு, அவன் தான் உன்னை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேச்சா அதெல்லாம் இல்லை, அவர் கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி நான் பக்கத்தில் தானே அப்படின்னு நடந்து வந்துட்டு இருந்தேன்னா அப்போ சடனாக ஒரு பைக்கிங் கிட்ட வேகமாக வரவும் நான் டக்குன்னு பயந்து கீழே விழுந்துட்டேன். அப்போது ரேயான் அப்படியே பார்க்குறான். என்ன மச்சான் எங்ககிட்டயே பொய்யெல்லாம் சொல்கிற, பரவாயில்ல ஆனாலும் உனக்கு பொய் சொல்ல வரல மச்சான் அப்படின்னு சொல்கிறான். நீங்களோ டே படுத்தாதீங்கடா அப்படிங்கிற பார்க்குறீங்க. சரி அஸ் அ ஃப்ரெண்டாக எங்களுக்கு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் நினச்சோம். பட் உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா ஓகே, நாங்கள் கம்பல் பண்ணல, நீ ரிலாக்ஸாக இரு, ஆனாலும் எது நடந்தாலும் நாங்கள் இருக்கோம் கூட, ப்ளீஸ் அதை மட்டும் எப்போவும் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அழுகுறீங்க. ஸ்வீட்டியும் உங்களை ஹக் பண்ணி சரி மச்சான் ஃபீல் பண்ணாத, விடு காலேஜுக்கு லேட் ஆச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லி 3 பேரும் கிளம்பி காலேஜுக்கு வரீங்க. உங்ககிட்ட உங்கள் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து உன்னை ஜேகே சார் வர சொன்னதாக சொன்னாங்க, ஸ்டாஃப் ரூமில் போய் பாரு அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இவன் எதுக்கு இப்போ நம்மளை கூப்பிட்ருக்கான், ஒரு வேளை கீழே தள்ளி விட்டதுக்கு சாரி சொல்லுவானோ? அடமலை தான் அடிச்சுக்கிட்டு ஊற்றும், இவனாவது நம்மக்கிட்ட சாரி சொல்கிறதாவது வேறு என்னவா இருக்கும் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறீங்க. யாருமே இல்லை, என்ன யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது டப்புன்னு கதவை சாத்திட்டு ஜிக்கே அப்படியே கை கட்டி அவங்க முன்னாடி நிற்கிறான். இவன் எதுக்கு இப்போது வில்லனுக்குள்ளே நம்மளை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேன்னு மறுபடியும் வாய் எடுத்துட்டு சார் அப்படின்னு சொல்லுவோம்.
என்னாடி சாரு மோர் அப்படியே நான் பார்த்தா மட்டும் பயப்படுற மாதிரி பம்புறது. ஆமாம், எங்கே ஊர் சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எது ஊர் சுற்ற போனேண்ணா? யாரா நீ கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வந்துட்டு ஊர் சுற்ற போனாங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தான் நினைக்கிறீங்க, வெளியில் எதையும் சொல்லாமல். அது வந்து கீழே விழுந்ததில் காயமாயிடுச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும். ஓ, கையில் அடிபட்டுச்சா? உனக்கு தான் கண் எப்போவுமே நெத்திலே இருக்காதே, புரடியில வச்சுட்டு நடப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அடங்கொப்புறானே, என்னை பிடிச்சி கார்லேருந்து தள்ளி விட்டுட்டு இல்லாமல் என்ன திமிரு இவனுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி மைண்டு வயசுலேயே என்னை நல்லா வறுத்தெடுக்கிற போல் அப்படிங்கிறான். இதுதான் தெரியுதுல்ல அப்படின்னு வச்சுட்டு அப்படின்னு மண்டையாட்டிங்க. அப்படியே நீ அப்பாவி மாதிரி நடித்தா நான் நம்பிடுவேனா அப்படின்னு உங்களுக்கும் கோவம் வருது. இருந்தாலும் இது காலேஜ் அப்படிங்கிறனால நான் என்ன சார் பண்ணேன், எது பண்ணாலும் குத்தோன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படி வாய் பேசாதடி என்கிட்ட திமுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். அந்த அடிபட்ட கையை பிடிச்சி அமுத்தவும் அதுலேருந்து லைட்டாக ப்ளட் வருது. உங்களுக்கு வலி வேறு தாங்களோ. சார் வலிக்குது சார், ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு. அவனும் வலிக்கட்டும்டி, நல்லா வலிக்கட்டும், எவனும் ஒருத்தன் கூட பைக்கில் ஏறி போகும்போது உனக்கு வலிக்கல அப்படி சொன்னான். ஏண்டா நீயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன், யாரு கூடயும் நான் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஜெகேவே பார்த்துட்டீங்க. அப்போ டக்குன்னு அந்த ஸ்டாஃப் ரூம் கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டதும் 2 பேரும் அப்படியே நகர்ந்து நினைக்கிறீங்க. நீங்களும் கையை பிடிச்சிட்டு அழுகி அடக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. வந்தது வேறு யாரும் இல்லை, லோனா தான். அவள் அப்படியே 2 பேர்த்தையும் பார்க்குறா மாறி மாறி. 2 பேர் இங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்கங்கிற மாதிரி அப்படியே கிட்ட வரா. அப்போது ஜிகே கையில் அவங்களோட பிளட் லைட்டாக இருக்கிறத பார்க்குறா. அவளுக்கோ ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஓ, இவன் தான் அவளை ஏதோ பண்ணியிருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, பேபி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இந்த ஒன்ட்டால் நடிச்சு கொட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடுப்பாகி பார்த்துட்ருக்கீங்க. கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லி உங்களை விரட்டி விட்டுறோம். அதாண்ணா உனக்கு ஒத்து ஒன்று வந்தால் என்னை கிளப்பி விட்டுருவியே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. லோனாவுக்கும் மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் அப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவனும் நடந்ததை சொன்னதும் லோனாவுக்கு இங்கே செம்ம ஹாப்பி, உங்களுக்கும் செம்ம கடுப்பாக வருது. சே, இவகிட்ட நம்ம தோற்றுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே கிளாஸ் ரூம்குள்ளே போகிறீங்க. ஸ்வீட்டியும் ரேயானும் என்னாச்சு மச்சான், என்ன எதுவும் சொன்னாரா அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. ஹே, என்ன கட்டுக்கு மேலே பிளட் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கையை பார்க்குறாங்க. அப்படிங்கிறீங்க. வலிக்குதாடி, என்னாச்சு? எதுவும் அவர் அப்படின்னு சொல்லி ரேயான் கரெக்டாக கெஸ் பண்ணி கேட்குறான். நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அட வேகமாக போகும்போது இடிச்சுக்கிட்டேன். ஸ்வீட்டியை கூட இதை நம்பவே முடியல. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்களே எதுவும் சொல்லாத போது நம்ம ஏன் கேட்கணுங்கிற மாதிரி 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இப்படியே அன்னைக்கு டே ஸ்கிப் ஆயிடுது. ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வரீங்க. எப்படி இவன் கூட்டிகிட்டு போக மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்களே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரேயானோ, ஏய் என்னடி இங்கே நின்றுட்டுருக்க, வீட்டுக்கு போகலையா? சரி ஓகே வா, நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வீட்டுக்கு தாண்டா போகணும், நீ போ நான் போய்க்கிறேன் அப்படின்னு. ஏன்டி என்னாச்சு அப்படின்னு. காலையில் அவங்க கூட வந்ததுக்கு அந்த காட்டினான். நான் இப்போ வந்தேன், என்னை உயிரோடு கொளுத்தினாலும் கொளுத்திடுவோம் அப்படின்ட்டு. இல்லைடா பக்கம்தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால தான் அப்படின்னு சொல்லவும் ரேயானுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு இதில் இஷ்டம் இல்லைங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸ்வீட்டி ஆல்சோ கிளம்பிடுறா. நீங்களோ அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் நேரமோ என்னமோ மழை வேற செம்மையாக வருது. அப்படியே மழையில் நினச்சிட்டு ஐயோ என்னை இதுவும் சோதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க மழையிலையே. வேறு வழி, நனைஞ்சு தானே போயாகணும். நனைஞ்சிக்கிட்டே ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனதும் செக்கே வந்துட்டானான்னு பார்க்குறீங்க. அவனும் இல்லை. அதானா அந்த லோனா கூட எங்கே போய் கூத்தடிச்சிட்ருக்கானோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்துட்டு பார்க்குறீங்க. அப்பையும் வரல. சரி நம்ம வேலை இங்கே சமைக்கிறது தானே, அதையாச்சும் செய்வோன்னு 2 பேர்த்துக்கும் டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. அவனும் வரவே இல்லை. நீங்களோ அந்த டைனிங் டேபிள்லேயே அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. எப்போ ஜேகே வந்தான் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே தூங்கிட்டது திடீர்னு நடுஜாமத்தில் முழிச்சு பார்க்குறீங்க. அப்போது யாருமே இல்லை, அந்த ஹாலை இருட்டாக இருக்குது. நீங்கள் லைட் ஆன் பண்ணி ஜேகே வந்துட்டானா இல்லையா அப்படி சொல்லி பார்த்துட்டு அவன் ரூமை பார்க்குறீங்க. இருட்டாக தான் இருக்குது. வந்தானா வரலையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் பார்க்குறீங்க. அதில் எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஓ சார் வந்து சாப்பிட்டு போய்
சாப்பிட்டானே கடங்காரன், ஒரு வார்த்தை என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. சமைச்சு வச்ச பாவத்துக்காவது ஒரு வேலைக்காரி நினப்புலையாவது எழுப்பியிருக்க மாட்டான். ச்சே, இவெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோ பயங்கரமாக பசிக்குது. சரின்னு நீங்கள் போட்டு சாப்பிட்றீங்க. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது உங்களுக்கோ செம்மையாக ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. உடம்பெல்லாம் ரொம்ப அனத்துது. பிகாஸ் காலையில் தண்ணியில் நனைஞ்சது, ஈவினிங் நனைஞ்சது, அடிபட்டதுன்னு எல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு பயங்கரமாக இப்போ ஃபீவர். உங்களால் தலை கூட தூக்க முடியல. சாப்பிட்ட இதை கூட எடுத்து வைக்காமல் அப்படியே போய் படுத்துடுறீங்க. உங்களால் ஒரு இன்ச் கூட நகர முடியல. உங்கள் ரூமில் போய் இழுத்து போத்திட்டு நமக்கு என்னான்னு படுத்துடுறீங்க. ஜேகேவும் மார்னிங் எழுந்து கிளம்பி வந்து கீழே பார்க்குறான். என்னது இது, எதுவுமே பண்ணலை இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை ரொம்ப சீக்கிரமாக காலேஜ் போயிட்டாலோ, இவளாவது சீக்கிரமாக காலேஜ் போகிறதா அது அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வந்து எழுப்பலான்னு வரான். அப்புறமா சரி நேற்று நடந்ததை நினச்சிட்டு ஒரு வேளை கைக்கு இது வலிக்குமோ, சரி ஒரு நாள் நம்ம வெளியே பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு காலேஜ் கிளம்பி போயிடறான். இங்கே நீங்களோ தலை கூட தூக்க முடியாமல் படுத்திருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, அப்படியே தான் இருக்கீங்க. காலேஜ் போனால் ஜேகேவோ நீங்கள் வருவீங்கன்னு பார்த்து என்ன இவ வரவே இல்லைன்னு ஸ்வீட்டி ரேயான்னு உட்காந்து பார்த்து ஸ்வீட்டி கிட்ட எல்லோரும் வந்தாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதை டைரெக்டாக கேட்குறது, உன் பொண்டாட்டி வரலையாங்கிறத எங்ககிட்ட கேட்குற, நாங்கள் தாண்டா உன்கிட்ட கேட்கணுன்னு ஸ்வீட்டி மனசுக்குள்ளே நினச்சிட்டு சார் ஹீரா மட்டும் ஆப்சண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரேயான். இவன் நிஜமாவே அந்த வீட்டிலேருந்து தான் வரானாடி, இவனுக்கு ஒன்றுமே தெரியாதா, நம்ம தான் இவன்கிட்ட கேட்கணும், இவன் நம்மக்கிட்ட கேட்குறான், இங்கே எல்லாமே ரிவர்ஸில் நடக்குதே அப்படிங்கிறான். நீ வேறு சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு சார் அவளுக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி உங்களால் காலேஜ் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி ஸ்வீட்டிக்கிட்ட லீவ் சொல்லியிருப்பீங்க. அவள் தான் நான் வரட்டுமான்னு கேட்டிருப்பா. இல்லை பரவாயில்ல நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் ஸ்வீட்டிக்கு ரேயானுக்கும் மனசே கேட்காது. ஏதோ சம்திங் உங்களுக்கு அங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களோட அப்பாவுக்கு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவார்னு ஜேகேயோட அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ நடக்குது, பட் என்னன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டாங்க. இங்கே உங்கள் மாமனாரும் மாமியாரும் வீட்டில் வந்து நிற்கிறாங்க. நீங்களோ என்ன காலிங் பெல் சவுண்ட் கேட்குது, இந்த டயத்தில் ஒரு வேளை நம்ம காலேஜ் போகலை அப்படின்னு தெரிஞ்சதும் இவன் திருப்பி வந்துட்டானா, வந்து மட்டும் என்ன நமக்கு என்ன பணிவடையாக பண்ண போகிறான், நம்மளை படுத்தி எடுக்கிறதுக்கு லீவ் போட்டு வந்திருக்கான் போலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து கதவை திறக்கிறீங்க. அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து நீங்கள் ஷாக் ஆகிடுறீங்க. அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு இந்த நேரத்தில் இவங்களோட ஆறுதல் ரொம்பவுமே தேவையாக இருக்குது. நீங்கள் அப்படியே 2 பேர்த்தையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்களும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு என்ன இப்படி காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை ஆண்டி, எஸ்டர்டே கொஞ்சம் ரெயினில் தெரியாமல் நனைஞ்சிட்டேன். ரெயினில் நனைஞ்சியா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வலிட்டமேன்ட்டு, அது காலேஜ் விட்டு வந்ததும் ரெயின் வந்ததா, அதில் சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். ஓ நீ ரெயினில் விளையாடும் போது அவன் எங்கே போயிருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அவனா அப்படி சொல்லி நீங்கள் முழிக்கிறீங்க. அதான் உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஜேகே அங்கிள் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்குங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை மாற்றிடுங்க. அப்போ ஆன்ட்டியோ ஹே பேச்சை மாற்றாத, என்ன நடந்துச்சு, ஏன் நீ மழையில் நனைஞ்ச அப்படிங்கிற. அது அவர் கொஞ்சம் வேலையாக வெளியில் இருந்தாரா, நான் மட்டும் தான் வீட்டில் இருந்தேன். ரெயினை பார்த்ததும் எனக்கு நனையணும் போல் இருந்துச்சா, சும்மா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது பொய் சொல்கிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் அப்படிங்கிறீங்க. அவங்களும் என்னாச்சு கையில் காயம் அப்படின்னு. இது வேறு, இப்போ இதுக்கு நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு. அது ரெயினில் விளையாடும் போது தான் வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. வலிக்கு கீழே விழுந்துட்டியா, கீழே விழுந்து இவ்வளோ பெரிய காயமா, இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. ஆன்ட்டி நான் என்ன சின்ன பாப்பாவா, எனக்கு கீழே விழுந்ததுக்கு காய்ச்சல் அடிக்கிறதுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் உங்கள் பையன் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரா, அதனால் எனக்கு உங்களுக்கு சொல்லணுன்னே தோணல. யார் உன் புருஷன் அவனை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு அங்கிள் கேட்டதும், அங்கிள் இவர் வேற படுத்துறாரு அப்படின்னு நினச்சிட்டு, நல்லா தான் பார்த்துக்கிறாரு அங்கிள், தெரியும் அவன் எப்படி பார்த்துக்குவான் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்கே அவன் அப்படின்னு. அவர் எங்கே போவார், கழுத கிட்ட குட்டிச்சவர் அப்படின்னு நினச்சிட்டு, அது காலேஜுக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறீங்க.
காலேஜுக்கா உனக்கு உடம்பு சரியில்லை அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சும் உன்னை விட்டுட்டு போயிட்டானா? இதுதான் அவன் உன்னை பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு. ஐயோ அங்கிள் ஆண்டி, நீங்கள் இப்போ வருவீங்கன்னு நான் மட்டும் கனவாக கண்டேன். என்னை இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐயோ எனக்கு தலை வலிக்குதே அப்படின்னு நடிக்கிறீங்க. தலை வலிக்குதா? ஏங்க வந்ததுலேருந்து அந்த பிள்ளைய நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு அவ்வளோ டயர்டாக இருக்கா. சரிடா சரிடா நீ வா, உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆமாம், நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்தீங்க? ஓ, இது உன் வீடு, உன் புருஷன் வீடு, நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு. எது பேசினாலும் இவங்க வேறு அப்படின்ட்டு. அது இல்லை, சடனாக வந்து நிற்கிறீங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறீங்க. ஓ, இப்போ நாங்கள் எப்படி வந்தோன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிள் கேட்கவும், அதே தான் அங்கிள் அப்படின்னு சொல்லிங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணி சொன்னாங்க. சனியனுங்க, இதுங்களோட என்னை நலன் விசாரிக்கிறேங்கிற பேரில் இப்படி நல்லா மாட்டி விட்டுருச்சிங்களே அப்படின்ட்டு. அது ஸ்வீட்டி சொன்னால அங்கிள் அப்படின்னு. ஆமாம், ஸ்வீட்டி தான் உனக்கும் புருஷனுக்கும் அப்படின்னு. என்ன சொன்னா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உனக்கு இந்த மாதிரி காய்ச்சல், புருஷன் காலேஜ் வந்துட்டான், ஸோ நீங்கள் போய் இவளை கொஞ்சம் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னான் அதான் அப்படின்னு. ஓ அப்படியா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க நம்ம அப்போ எப்போ ஏதாவது நம்ம வளரிடுவோம் போட்டு வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு நீங்களும் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களும் அந்த ரூமை ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் சமைச்சிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுங்க. நீ ரெஸ்ட் எடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க உங்கள் ஆண்டி. இல்லை ஆண்டி பரவாயில்ல நானே செய்கிறேன் அப்படின்னு. ஏன் நான் செய்ய மாட்டேன் நான் என் மருமகளுக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை ரூம் கூட்டிகிட்டு போய் பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடு. அம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அப்படின்னு மண்டையாட்டிங்க. காய்ச்சலை வச்சுட்டு சாப்பிடலை, டேப்லெட் போட்டியா அப்படின்னு. அது இதோ இங்கே இருக்குது, தூங்கிட்டு இருந்தேன், அப்புறமா போடலான்னு. அடி வாங்க போகிற பாரு நீ, வளர்ந்தும் குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவங்களே ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து சாப்பாடை ஊட்டி விட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிடும் போதே உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அம்மா இல்லைல, ஸோ அந்த ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே கண் கலங்குறீங்க. என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி சரி எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத, எதுனாலும் ஆண்டி அங்கிளும் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மனசுக்குள்ளே இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஜேகே பண்ணுற கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டேப்லெட் போடவும் கொஞ்சம் தூக்கம் வருது. உங்களை படுக்க வச்சுட்டு அவங்க தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்க. எப்படா ஜேகே வருவான்னு சொல்லி 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே ஆல்சோ ஈவினிங் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால அவனும் வீட்டுக்கே வந்துடுறான். வந்தவனும் உள்ளே வரும்போது கரெக்டாக நீங்கள் வாசலில் நின்று ஜேகே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அவன் பேகை வாங்குறீங்க. அவனும் என்னடி புதுசாக ஜேக்கின்னு கூப்பிட்ற, அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சவுண்டாகவே சொல்கிறான். ஏய் ஜேகே அப்படின்னு நீங்கள் கையை பிடிக்கிறீங்க, டக்குனு உங்கள் கையை உதறிவிட்டு என்னடி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணை காட்டுறீங்க. அப்போ தான் சோஃபாவில் உட்காந்துருக்க அவனோட அப்பா அம்மாவே பார்க்குறான். இவங்க எப்படி வந்தாங்கங்கிற மாதிரி உங்களை அப்படியே பார்க்குறோம். அதுக்கு தாண்டா அடக்கி வாசிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஜேகே அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பேகை வாங்கிட்டு உள்ள போகிறீங்க. அவனோ டேட் மாம் என்ன எந்த பக்கம் அப்படின்னு. ஏன்டா என் பையன் வீட்டுக்கு நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு. இல்லை திடீர்னு வந்திருக்கீங்க, சொல்லிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் சொல்லிட்டு வந்தால் தான் நாங்களாம் இங்கே வரணுமா, இப்படி சடனாக வந்தால் வீட்டை விட்டு துரத்திடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க அப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர் ஒருத்தர் நக்கல் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோ சரி சரி நீங்கள் இப்படி வந்து இங்கே உட்காரிங்கன்னா ஏதோ ஒரு மேட்ரு இல்லாமலாம் வரமாட்டிங்களே அதுதான் அப்படின்னு சொல்கிறான். ஓ பையன் வீட்டுக்கு வரது கூட எங்களுக்கு விஷயம் வந்தால் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா. அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொல்லும் போதே என்ன இருந்தாலும் என் பையன் தானே கரெக்டாக மேட்ருக்கு வந்துட்டான் பார், போப்பா ஃபஸ்ட்டு நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, மருமகளே உன் புருஷனுக்கு ஒரு காஃபி ஸ்ட்ராங்காக போடுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஜேகே பார்த்துட்டீங்க. அவனும் உங்களை மறைச்சிட்டு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் வர வச்சுருக்கீங்கன்னு நினச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வரான். நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க. உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு உங்கள் காதுக்கிட்ட ஹஸ்கி வாய்ஸ்கில் ஏய் இதெல்லாம் உன் வேலையா, இவங்களை வர வச்சது நீ தானா, அவங்கக்கிட்ட நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அது கம்ப்ளைண்ட் பண்ணுறதா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜெகேயோட அம்மா எதுவும் நீங்கள் ரொமான்ஸ் தான் பண்ணிக்க நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் எதுவும் பார்க்கல, கண்டினியூ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போகிறாங்க.
ம் இவங்க வேற அப்படின்னு நினச்சிட்டு நீங்களோ இதில் இது ஒன்று தான் குறைச்ச அப்படிங்கிறான் அவன். 2 பேரும் அப்படியே முழிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு காஃபி அவன் கையில் கொடுக்குறீங்க. அவங்க போகட்டும் உனக்கு இருக்குது அப்படிங்கிறான். இவன் என்னடா நான் என்னம்மா அவங்கள வர சொன்ன மாதிரி என்கிட்ட எரிஞ்சு விழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் வந்து உட்காந்துக்கிறீங்க. ஜெகேயோட அப்பாவோ அப்புறம் நாங்கள் வந்தது என்ன உனக்கு சொல்லணும்ல அப்படின்னு. ஆமாம் அதை தானே வந்ததுலேருந்து கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறான். சரி சரிடா கோப்படாத அப்படின்னு சொல்லி ஏர் டிக்கெட்ஸ் 2 எடுத்து காட்டுறாரு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். உங்கள் 2 பேருக்கு தாண்டா ஹனிமூன் டிக்கெட் அப்படி விளங்கிரும் அப்படின்னு நீங்களோ குடிச்சிட்டு இருந்த காஃபி புறையிற மாதிரி தலையில் தட்டி அப்படியே உங்களே 3 பேர் பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை கண்டினியூங்கிற மாதிரி மடையாட்டிட்டு வாயை திறக்காமல் இருக்கீங்க. ஜெக்கே உங்களை மரண கொலை வெறியில் அப்படியே முறைக்கிறான். நீங்களும் நான் என்னடா பண்ணேன் அவங்க எடுத்த டிசிஷனுக்கெல்லாம் என்ன முறைக்கிறானே இவங்க வேறு நேரங்காலம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அவங்களோ 2 பேர்த்துக்கும் நாளைக்கு நாங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. 2 பேரும் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரீங்க ஒரு 3 நாளைக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கே ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்களும் இவன் கூட ஹனிமூன் இதுக்கு நான் தனிமூனே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க. அவங்களோ என்ஜாய் பண்ண வேண்டிய வயசில் என்ஜாய் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஜாய் தானே பண்ணிடலாம் அது இவன் கூட அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜெக்கே அவனும் உங்களை முறைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துறான். நைட்டு டின்னர் எல்லோரும் சேர்ந்தா சாப்பிட்றீங்க. அப்போ கூட உங்களை முறைச்சிக்கிட்டே தான் இருக்கான். உங்களுக்கு இப்போ ஃபீவர்லாம் கொஞ்சம் நல்லா இருது. அவனும் உனக்கு மார்னிங் ஃபீவர்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். ஆமாம் அக்கறை காலையில் ஃபீவருக்கு நைட்டு கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ பரவாயில்ல தான் அங்கிள் ஆண்டி வந்ததுலேருந்து என்னை பார்த்துக்குறாங்க. ஓ நான் கூட உன்னை கொஞ்சம் வச்சு செய்யலான்னு நினச்சேன். எங்கள் அம்மா அப்பா வந்து உன்னை காப்பாற்றி விட்டாங்க அப்படின்னு. அதானே கொலகார பாவி நீயாவது எனக்கு இறக்கப்படாத கொஞ்ச நேரத்தில் நான் கூட நீ நல்லவன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி இப்போ அவங்க இருக்காங்க அதனால் நீ தனியாக போய் ரூமில் படுத்து சீன் க்ரியேட் பண்ணிடாத ஒழுங்கா மேலே ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சீ அந்த ரூமுக்கு யார் வருவா அப்படிங்கிறீங்க. உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறான். என்ன லுக்கு அங்கே தானே அவள் கூட இருந்தீங்க நானும் அந்த ரூமுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிங்க. அப்படியே உங்களோட தாவக்கட்டை எப்படியோ பிடிச்சி இப்போ என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என்ன சொன்னேன் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையை எடுத்து விட்டு அன்னைக்கு அவ கூட அந்த ரூமில் இருந்தீங்க அந்த ரூம்க்கெலாம் நான் வரமாட்டேப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. வரமாட்டியா அப்போது நான் ரூமுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுக்கு என் ரூமுக்கு வரீங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முடியாது அப்படின்னு சொல்கிறான். இம்சாடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. நீங்கள் ரூம்குள்ளே போனதும் ஜேகேவும் அதே ரூம்குள்ளே வரான். இப்போ அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அங்கிளோ ஆமாம் நான் கேட்க நினச்சேன் ஏன்டா இங்கே எவ்வளோ ரூம் பெருசாக இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் ஏன் இந்த சின்ன ரூம்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்போ நீங்கள் அப்படியே அதான் கேட்குறாருல சொல் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. உனக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன்டி ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஜேகே அது வந்து டேட் இல்லை இவ தான் இந்த ரூம் தான் நல்லாயிருக்கு சின்னதாக இருக்காங்க தான் நல்லாயிருக்கும் 2 பேரும் பக்கத்தில் இருக்க முடியும் அப்படிலாம் அடேங்கப்பா இது உலக உருட்டுடா சாமி அப்படின்னு சொல்லிங்க பார்த்துட்ருக்கீங்க. எது நான் வந்து இந்த சின்ன ரூமில் இருக்கலாம் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொன்னேன். டேங்கப்பா டே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. நல்லா ஜேகே உருட்டுறது அவங்க அப்பாவும் தெரிஞ்சுக்கிட்டு சரி சரி 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பற்றியும் தெரிஞ்சும் அவர் விட்டுட்டு சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு பக்கத்து ரூமில் அவங்க போய் படுத்துக்கிறாங்க. ஜெக்கி உங்களை அப்படியே முறைச்சிட்டு கையில் கொண்டு வந்த பெட்ஷீட் தலைகாலாம் அவங்க மேலே தூக்கி போடுறான். நீங்களும் சீ அப்படி தள்ளி விடுறீங்க. என்னாடி சீ அப்படின்னு இந்த கருமத்தெல்லாம் எதுக்கு இப்போ தூக்கிட்டு வந்தீங்க இங்கே இருக்கிறதுலேயே படுக்க முடியாது அவங்களால அப்படின்னு. நீ யூஸ் பண்ணதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணதை மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறீங்க. என்னாடி ரொம்ப ஓவராக பண்ணுற என்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி பெட்டில் தள்ளி மேலே வந்து படுக்கிறான். சீ தள்ளி போங்கன்னு தள்ளுறீங்க. அவனும் நீங்கள் எப்படி சொல்கிறனாலே காண்டாகி அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை தடுக்கவும் முடியாமல் தள்ளவும் முடியாமல் அப்படின்னு திக்கிட்டீங்க. அவனும் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளிவிட்டு அப்படியே முறைக்கிறீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. என்ன இருந்தாலும் லவ் பண்ணியிருந்தாலும் அவன் இன்னொருத்தியை கிஸ் பண்ணதை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது.
அவனும் உங்ககிட்ட வந்து, என்னடி ஓவரா சீன் போடுற, மூடிட்டு பாடு, இன்னொரு வாட்டி ஏதாவது பேசினேன் அப்புறம் இதுக்கு மேலே பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். நீங்கள் பேசாமல் அழுதுட்டு அப்படியே படுத்துறீங்க. அவன் ஒரு சைட் படுத்து இப்படியே அந்த நைட் உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட்டு டே அவங்க 2 பேரும் கிளம்பிட்டு உங்களையும் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அப்படியே நீங்கள் ஜேகேவே பார்த்துட்டீங்க. இங்கேருந்து இப்படி எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடலாமாங்கிற மாதிரி ஏர்போர்ட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. என்ன பட்டிக்கட்டா முட்டாய் கடையை பார்க்குற மாதிரி பார்த்துட்டுருக்கா, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். நீ போடா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. உங்களுக்கு எரிச்சலாக தான் வருது. இவன் கூட ஹனிமூன் தனிமூன்னு நம்மளை போட்டு உசுரை எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. நம்ம லைஃப்பை நம்மளே பாலும் கிணத்துல பிடிச்சி தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறீங்க. இப்படியே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுங்க. அங்கே உங்களுக்காக ஹோட்டலில் ரூம்ஸ் கூட புக் பண்ணியிருக்காங்க. அங்கே போனதும் அந்த ரூமே செம்மையாக இருக்குது. அதுலேருந்து பக்கத்தில் பீச்சு வியூஸ்னு இன்னும் செம்மையாக இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க. அட அட அங்கிளுக்கு தான் என்ன ஒரு ரசனை, எப்படி இருக்குது வியூ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. சை கன்றாவிதி, இவன் இப்படி ஒரு அழகான மூஞ்சுக்குள்ளே கொடூரமான பக்கியில் இருக்குது. இதுக்கு ரொமான்ஸ்னு வருமா? நம்மளை பார்த்தாலே எரிஞ்சில் விழுகும். இவன் கூட எப்படிலாம் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோம், கடைசியில் இப்படி வந்து உட்காந்துருக்கமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே அங்கே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். உங்களுக்கும் உடம்பெல்லாம் நடுங்குது. ஜேகே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. என்ன இந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது ரொமான்டிக்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கு கிட்டே வரான். நீங்களும் ஒன்றுமே புரியாமல் ஜேகே அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு பேச்சே வரல. ஜேகே ஆல்சோ அப்படியே உங்களோட ஹேரெல்லாம் ஒன்று சைடு தள்ளி உங்களோட ப்ளவுஸுக்கு மேலே உள்ள நெக்கில் அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படி நீங்களோ ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட பின்னாடி ஹேரை பிடிச்சிக்கிறீங்க. அப்போது டக்குன்னு கதவு திறக்கிற சவுண்ட் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேவை தான் உள்ளே வரான். சை கனவா அப்படின்னு சொல்லி தலையை தட்டிட்டு கனவுல தான் ரொமான்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க. வந்ததும் பேகை தூக்கி டமால்னு போட்டுட்டு உங்களை அப்படியே முறைக்கிறான். இப்போ என்ன ஆரம்பிக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அங்கேருந்து வந்தவன் அவங்க கழுத்து பிடிச்சி, என்னடி நினச்சிட்ருக்க நீ, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே ஹனிமூன் போகணும், தனிமூன் போகணும், சனிமூன் போகணுன்னு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படி சொல்லி கத்துறான். நான் எங்கடா உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு நான் ஒன்றும் பண்ணலை அப்படி சொல்லி கையை எடுத்து விட்டுறீங்க. கழுத்து பயங்கரமாக அழிக்குது. நான் சொல்லலை, இது அங்கிள் ஆண்டியோட டிசிஷன், இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க. இப்படி அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நடிக்காதடி அப்படிங்கிறான். எப்போ பார்த்தாலும் நடிக்காதுன்னு சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவமாக வருது. எதுக்குடா இங்கே வந்தோங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 3 டேஸை எப்படி ஓட்ட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. 3 டேஸ்லாம் இல்லை, நாளைக்கு நம்ம கிளம்புறோம். சொன்னாரேன்னு தான் இங்கே வந்தோம். நம்ம திரும்பி போனது அவருக்கு தெரியவா போகுது, அதனால் நீ வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறான். அப்பா எனக்கு திருப்பி வீட்டுக்கு போனாலே போதும், எங்கே இருந்தாலும் உன் கூட இல்லாமல் இருந்தாலே எனக்கு நிம்மதி அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இந்த 1 டே போதுமே. ஜேகேவோட அப்பா லூனாவை பார்த்து பேசி அவளுக்கு அமௌண்ட்டு தான் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிக் அமௌண்ட்டாக கொடுத்து இனிமே ஜேகேவோட லைஃப்பில் நீ இருக்கவே கூடாது, உன் சிஸ்டர் யாராவையும் கூட்டிகிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சொன்னால் நான் கிளம்பிடணுமா? இதெல்லாம் எனக்கு சின்ன அமௌண்ட், இதுக்காகவா நான் இவ்வளோ நாள் ஜேகே பின்னாடி சுற்றியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பாவம் ஒரு பொண்ணுன்னு இந்த அமௌண்ட் தரேன், நீ இதை வாங்கிட்டு போயிட்டா உன் லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீ என்னென்னா பண்ண, உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். எவிடன்ஸோட போலீஸ்கிட்ட கொடுத்தா உள்ளே போய் கம்பி எண்ணணும், களி சாப்பிட்ணும், எப்படி வசதி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இது தெரியாமல் 2 பேரும் ஹனிமூனை முடிச்சுட்டு இந்த சனிமூனை முடிச்சுட்டு திரும்பி வரீங்க. நீங்களும் வந்ததும் நெக்ஸ்ட் டே காலேஜ் போகிறதுக்கு ரெடியாகி கிளம்பி போகிறீங்க. அவனும் காலேஜுக்கு தான் வரான்.
பட் 2 பேரும் தனித்தனியாக தான் வரீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஸ்வீட்டி ரேயான்னு தவிர யாருக்குமே தெரியாது. இங்கே லோனாவை தான் தேடுறான். லோனா வரல அப்படின்னு தெரிஞ்சதும் லீவுன்னு நினச்சிட்டு அவளுக்கு கால் பண்ணுறான். பட் ஃபோனோ சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு சரி அவளே கால் பண்ணுவான்னு விட்டுறான். உங்களுக்கும் கூட லோனா காணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ லோனா வரல அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த எறா கூட ஆளை காணமே அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்டியும் ரேயானும் எறா வந்து காலேஜே இது குவிட் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, எப்படி பாதியிலே ட்ராப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தெரில, அவளுக்கு என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு நம்புகிற மாதிரி இல்லை. இதில் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் நம்ப முடியல. இருந்தாலும் அவங்க சொல்கிற மாதிரி அவங்களால லோனாவையும் எறாவையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க. இப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. இங்கே ஜெகேக்கோ லோனாவை காணோம் அப்படின்னு தெரிஞ்சதும் தேட ஆரம்பிக்கிறான். லோனாவை பற்றி எந்த விஷயமும் உனக்கு தெரியல, என்ன இவ எதுவுமே தெரில, எங்கே போனான்னு கூட தெரிலன்னு சொல்லிட்டு இப்படியே அவளை பற்றி நினச்சி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் இல்லை, டெய்லியுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரான். உங்களுக்கும் கடுப்பாகுது. இப்போல்லாம் காலேஜ் கூட சரியாக வரமாட்டேங்கிறான். நீங்களும் காலேஜ் போகிறது வீட்டுக்கு வர்றதுன்னு இருக்கீங்க. உங்களுக்கு பர்த்டே வருது, அதனால் நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் சமைச்சி வச்சுட்டு சரி இன்றைக்காவது வீட்டுக்கு வந்தான்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி 2-3 டைம் கால் பண்ணுறீங்க. அவன் அட்டனே பண்ணல. எங்கே தான் போனான்னு தெரில. எந்த பாரில் உட்காந்து மூக்கு முட்டை குடிச்சிட்ருக்கானோ. இந்த லூனா சனியன் போனதும் போச்சு. இவன் பரலோகம் போகிற அளவுக்கு தண்ணி அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி நமக்கு பர்த்டே, அட்லீஸ்ட் ஒரு விஷாவது பண்ணுவானா. அவன்லாம் விஷ் பண்ணுவான்னு நீ எதிர்பார்க்குறப்பாரு அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸே உங்களை போட்டு வாங்குது. நீங்களோ என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு அற்ப ஆசை தான், அட்லீஸ்ட் இன்றைக்காவது நம்மக்கிட்ட பேச மாட்டானா தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அந்த டேபிள்லேயே தூங்கவும் ஆரம்பிச்சிடுங்க. நல்லா நடுராத்திரியில் கதவை யாரோ திறந்துட்டு உள்ளே வர சவுண்ட் கேட்குது. டபக்குன்னு முழிச்சு பார்க்குறீங்க. செக்கு நடக்கக்கூட முடியாமல் டோரை டமார்னு ஓப்பன் பண்ணி தடுமாறி உள்ளே வரான். நீங்களோ ஜேகே அப்படின்னு சொல்லி எழுந்து ஓடி போய் பிடிக்கிறீங்க. உங்களை அப்படியே பார்க்குறான். என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறி. ஒன்று நான் பிடிக்க தேவையில்ல, நான் நல்லா ஸ்டெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு. நீ தானே ஸ்டெடியாக தான் இருக்க வா அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிக்கிறீங்க. மறுபடியும் தள்ளன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி உங்களை தள்ளுறேன்னு அவன் கீழே விடுறான். அப்படியே கிறுக்கு பயலு அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு நடந்து வாடா ரூம் வரைக்குமாவது வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி இது இன்னைக்கு என்னமோ ஒரு மார்க்கமாக இருக்க. இத்தனை நாளாலும் நான் அந்த நாளாக என்கிட்ட வர முடியல. இப்போ அவள் இல்லைங்கவும் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிட்டு நீ என்கிட்ட வந்தால் நான் அப்படியே மயங்கிடுவேன்னு நினச்சியா அப்படிங்கிறான். அப்படியே உங்களுக்கு கோவமாக வருது. இருக்கிற ஆத்தத்தில் சட்டி பொட்டிலாம் எடுத்து தலையில் போட்டு உடச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இவன் நான் போய் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படிங்கிறேன். அவனும் என்னடி சைலண்ட்டாக இருக்க, நீ ஆசைப்பட்டது இதானே, சரி உனக்கு என்ன இப்போது என் கூட இருக்கணும் அவ்வளோதானே, சரி வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்களும் ஜேகே என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க அப்படின்னு சொல்லிங்க. என்னடி சீன் போடுற, இவ்வளோ நேரம் நான் வரணும் தானே மினிக்கிட்டேன்னா, இப்போ என்ன வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறான். நீங்களோ ஜேகே நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கீங்க. ஜேகே எனக்கு பர்த்டே ஜேகே, அதனால தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் போய் படுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அங்கே உள்ள ரூம்குள்ளே போகிறான். நீங்களும் ஜேகே வேணாம் ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கீழே தள்ளி அப்படியே உங்கள் மேலே வந்து படுக்கிறான். உங்களால் முடியல. ஜேகே ப்ளீஸ் ஜேகே வேணாம் அப்படி பண்ணாதீங்கன்னு கையை எடுத்து கும்பிட்டு அழுகிறீங்க. ஜேகே பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறது அது வேறு, பிடிக்காமல் வேணாம் ஜேகே இது நரகம் ஜேகே அப்படின்னு சொல்லி அழுகிறீங்க. என்னடி சீன்லாம் போடுற, உனக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும்ல, என்ன லவ் பண்ணுறல, இப்போ என் கூட பாடு, இதுக்கு தானடி இப்படிலாம் மினிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு அப்படியே இதேமே உடஞ்ச பரமாக இருக்குது. ஜேகே ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாதீங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல, என்னை விடுங்க ஜேகேன்னு ஓடுறீங்க. அப்படியே அவங்க சாரியை பிடிச்சி இழுக்கிறான். ஃபுல் சாரி அவன் கைக்கு போயிடுது.
அப்படியே தூக்கி போட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண கையை தூக்கி அப்படியே உங்கள் கை மேலே அவன் கையை வச்சு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை திருப்புறான். நீங்கள் கையை அப்படியே குறுக்க வச்சுட்டு ஜேகே ப்ளீஸ் வேணாம், இது மட்டும் வேணாம் ஜேகே அப்படின்னு அழுகிறீங்க. என்னடி வேணாம் அப்படி சொல்லி உங்களை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறான். மறுபடியும் நீங்களோ அப்படியே தவழ்ந்து எந்திரிச்சு ஓட பார்க்குறீங்க. உங்கள் காலை பிடிச்சி இழுக்கிறான். உங்களோட ஸ்கர்ட் வந்துடுது. அப்படியே அதை தூக்கி போட்டு அப்படியே உங்களை தூக்கி பெட்டு மேலே போட்டு ட்ரெஸ் இருக்கிறது மீதமுள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மேலே வந்து படுக்கிறான். ஜேகே வேணாம் ஜேகே ப்ளீஸ் ஜேகேன்னு அழுகிறீங்க. அவன் எதையுமே காதில் வாங்கிக்கல. அப்படியே உங்ககிட்ட மூர்க்குத்தனமாக ரொம்பவும் ரஃபாக அவங்கள அப்படியே ஹேண்டில் பண்ணுறான். கிஸ் பண்ணி பைட் பண்ணி மேக் அவுட் பண்ணுறான். உங்களால் முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது, கத்தி அழுகிறீங்க. அப்போயும் அவன் விடலை. இப்படியே 2-3 டைம்ஸ் அப்படியே போகுது. நீங்களோ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு 1 டைமுக்கு மேலே கத்த முடியாமல் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. கதறி கதறி உங்களால் முடியாமல் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. பாடி ஃபுல்லாக செம்ம பெயின் உங்களுக்கு. அப்படியே 2 பேரும் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. எப்போ தூங்குனீங்கன்னே தெரில. ஜேகே தான் ஃபஸ்ட்டு எழுந்து பார்க்குறான். அங்கே பெட் ஸ்ப்ரெட்டில் கூட அவங்களோட பிளட் இருக்குது. அவன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறத பார்த்ததும் ஷாக் ஆகிடும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்படியே தலையில் கை வச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கும் போது தான் நைட்டு நடந்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஓ ஷெட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறான். பிளட்டெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இன்னும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஜேகே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினச்சிட்டு அந்த ரூம்லேருந்து அப்படியே வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் ஜேகே அவங்க சைடு கூட வரல. நீங்களோ தட்டு மாதிரி எழுந்திரிக்க கூட திராணி இல்லாமல் எழுந்திரிச்சு மெதுவாக போய் ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க. அன்றைக்கி நீங்கள் காலேஜே போகலை. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே கிட்டே பேசுகிறதில்ல, சமைக்கிறதில்ல. நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. ஜேகேவும் இப்போ டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் அவன் தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதா, என்னதான் இருந்தாலும் பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டு தப்பு அப்படின்னு அவனுக்கே ஒரு ஃபீல் ஆகி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு காலேஜ்க்கு ஒழுங்காக வரான் அவனும். ஆனாலும் உங்ககிட்ட அவனும் பேசுறதில்ல, நீங்களும் அவன்கிட்ட பேசுறதில்ல. ஜேகே இந்த இடைப்பட்ட நாட்களில் லூனாவை தேடுறதை நிறுத்தலை. இவன் எங்கே தான் போயிருப்பா அப்படி சொல்லி இவளை தான் தேடிட்டுருக்கான். இப்படி டேஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்களோ உங்களுக்கு வந்துட்டு மயக்கம், வாமிட் இந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன நமக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை ஜேகே கிட்ட சொல்லலாம். என்ன தான் என் மேலே கோவம் வந்தாலும் இது அவன் குழந்த, அதை பிடிக்காமல் போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அதை எடுத்து உங்கள் பேக்குள்ளே வச்சுட்டு வரீங்க. அப்போது கரெக்டாக ரேயானை பார்க்குறான் உங்களை. ஏய் நீ என்னடி இங்கே பண்ணுற, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க, என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு. அது இல்லைடா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவோம். அவனும் எதுக்கு மேலே எதுவும் கேட்காம சரி வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேங்கிறான். நீங்களோ இல்லைடா அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் இப்போ தான் நீங்கள் ஜேகேவோட பேசுறதில்ல அப்படிங்கிறனால சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரயானோட போய் பைக்கில் இறங்குறீங்க. இங்கே உள்ள ஜேகேவோ அப்படியே மேலே பால்கனி நின்றுட்டு நீங்கள் வர்றதை தான் பார்த்துட்டுப்பான். காலேஜ் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, இவன் கூட போகாத நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், இவன் கூடயே வந்து இறங்குறான்னு. அவனுக்கு இப்போ என்ன டென்ஷன்னா, ஆக்சுவலி அவன் லூனா மாதிரி பார்த்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருப்பான். அப்போது அங்கே ஒருத்தன் லூனாவை பார்த்துட்டு சண்டை போடுறத பார்த்துருப்பான். என்னடி நினச்சிட்ருக்கிற நீ, இத்தனை நாளாக ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருந்த, இப்போது என்னை விட ஒருத்தன் வசதியாக கிடச்சோன்னா அவன் பின்னாடி போயிட்டியா அப்படின்னு சொல்லி அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அவளோ டேய் பணம் இருந்தால் மட்டும்தான் நான் உன் கூட இருப்பேன், கிட்டத்தான் இப்போ எதுவும் இல்லையே, இனி உங்ககிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. எல்லா பணத்தையும் நீ தானடி ஆட்டையை போட்ட அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். இப்போது அவள் கூட இருக்கிற பாய் ஃப்ரெண்டோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவளை வாழு பேபி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். இதையெல்லாம் பார்த்துருந்த ஜேகே கிட்ட வந்து கீழே விழுந்தவனை தூக்கி விட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவன் அவளை பற்றி தப்பாக சொல்கிறதெல்லாம் கேட்டு ஜேகேவுக்கு தலையே சுற்றுது. அவன் கண்ணால் வேலை பார்த்துட்டானே வேற ஒருத்தன் கூட போகிறா
அப்படின்னா இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனாக லூனா மேலே காண்டில் தான் வீட்டுக்கு வந்திருப்பான். அதுலேயும் இப்போ நீங்கள் வேற ரேயான் கூட சொல்ல கேட்காம வந்து இறங்குனது இன்னும் காண்டாயிருக்கு. இப்போ இவ்வளோ என்னை ஏமாத்துறாளா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நிற்கிறான். நீங்களும் படியில் அப்படியே மேலே ஏறி வரீங்க. ஜெக்கே கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கையில் வரீங்க. பட் ஜேகேவோ அப்படியே உங்களை வந்து பார்க்குறான். ஸ்டெப்ஸில் 2 பேரும் மேலே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அது அப்படின்னு எதுவும் சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே ஜேகே, உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறது இவன் கூட வராதன்னு அப்படின்னு. உங்களுக்கோ கோவமாக தாங்கலை. இப்போ இவன் கூட வந்தது தான் பிரச்சனையா? அவ்வளோ அக்கறை இருந்தால் என்னை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நீங்கள் தான் வேலைக்கு கூட போகிறதில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டுறீங்க. எதை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே முறைக்கிறான். கண்டவழி நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருப்ப, என்னையே என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட பார்க்க மாட்டா, இப்போ தான் பெருசாக அக்கறை அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. அவனுக்கும் கோவம் வருது. என்னாடி நினச்சிட்டு இருக்கா? உன் இஷ்டத்துக்கு கண்டவன் கூட வருவேன், நான் எதுவும் கேட்கக்கூடாதா? இந்த மாதிரி இருக்கணும்னா நீ உங்கள் அப்பா வீட்டுக்கே போ, இங்கே எதுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. கிட்ட போய் பேசலான்னு வந்தப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க கையில் உள்ளதை பார்க்குறான். என்னடி இது அப்படின்னு சொல்லி அதை பிடுங்குறான். பார்த்துட்டு நீ ப்ரெக்னெண்டா அப்படிங்கிறான். ஏன் உனக்கு இது எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, இந்த குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லை அப்படிங்கிறான். உங்களுக்கும் இதுக்கு மேலே இவனை பேச விட்டால் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி செம்ம கோவம் வருது. என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டே பிடிச்சிடுறீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் கோவத்தில் என்ன வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து அப்படியே எதோ சொல்ல வரான். இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என்னோட நடத்தையிலே நீ சந்தேகப்பட்டதுக்கப்புறம் இனி உன் கூட நான் இருக்கிறது வேஸ்ட். ஆமாம், நீ சொன்னல இது எவனோட குழந்தையோ தான், இது உன் குழந்தை இல்லை, இதை நானே பெற்று நானே வளர்த்துக்கிறேன், என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்புறீங்க. சிக்கன் கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு எதோ சொல்ல வரான். நீங்களும் என்னை விடு அப்படின்னு சொல்லி கையை உருவுறீங்க. அவன் இழுக்க நீங்கள் உருவா அப்படியே ஸ்டெப்ஸில் உருண்டுடுறீங்க. மேலே இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே கீழே உருண்டுட்டு வரீங்க. ஜேகேக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்படியே உங்களை பார்க்குறான். ஹே ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ஸ்டெப்ஸில் இறங்கி ஓடி வரான். நீங்களும் அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு உங்கள் சுற்றி பிளட்டாக இருக்குது. பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறீங்க. ஜேகே ஓடி வந்து உங்களை அப்படியே ஹீரா என்னடியாச்சு உனக்கு ஒன்றும் ஆகாதுடி, உன்னை நான் கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன்டி, எதுவும் ஆகாதுடி அப்படின்னு. நீங்கள் ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் நீ என்ன கூட எது வேணாலும் பண்ண, ஆனால் பாப்பா பாவம் ஜேகே, என் பாப்பா எனக்கு வேணும் ஜேகே, அவளை காப்பாற்றி கூட, எனக்கு என் பாப்பா வேணும் ஜேகே அப்படின்னு நீங்கள் அழுகுறீங்க. கொல்லப்படாத நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், பாப்பாவுக்கு ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு காரில் போகிறான். போகும்போதெல்லாம் திரும்பி பார்த்துட்டு ப்ளீஸ் ஹீரா உனக்கு ஒன்றாகாதுடி, பேசிட்டே இருங்க. நீங்களும் கான்ஷியஸ் இல்லாமல் ஆயிடுறீங்க. அழுகையே தாங்கலை. அழுதுகிட்டே அப்படியே உள்ளே போய் உங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். அவங்களும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் அவள் ஹஸ்பண்ட் என்னாச்சு அப்படின்னு, எது தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டா படியில் அப்படி. ஏன் சார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள பார்த்துக்கணும் தெரியாது, சரி நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோன்ட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே ஜேகே மேலெல்லாம் அப்படியே ப்ளட்டு அப்படியே உட்காந்துருக்கான் தலையில் கை வச்சுட்டு. என்ன பண்ணிட்டேன் நான் எதுவும் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லி அவனுக்கு அழுகையாக வருது. வீட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அப்பா அம்மா உங்கள் அப்பா எல்லாம் வந்துடுறாங்க. உங்கள் அப்பா எதுவுமே பேசலை, இப்போயும் சைலண்ட்டாக தான் இருக்கார். மாமா நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கிட்டே பேசும்போது அவரும் இந்த லைஃப்பை நான் அவளுக்காக எதுவுமே செய்யலை, அவளே தான் சூஸ் பண்ணான், இதுக்கப்புறமும் என் பொண்ணு அவளோட லைஃப் உங்கள் கூட வாழணுமா இல்லையாங்கிறதையும் அவள் தான் சூஸ் பண்ணோம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஜேகே அப்பாவுக்கு சரியான கோவம். நீ எல்லாம் மனுஷனாடா, உனக்கு என்னடா தெரியும், நீ என்னடா நினச்சிட்ருக்க, நம்ம பணத்துக்காக ஒன்றும் அவங்க ஆசைப்படலடா, உனக்கு தெரியுமா என் நண்பன் எனக்காக எது வேணாலும் பண்ண ரெடியாக இருந்தான், அவன் எனக்கு பிஸ்னஸில் எத்தனை டைம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் தெரியுமா, பிஸ்னஸை பாருடா எனக்கு ஹெல்ப் ஆகிடுடா நீ எத்தனை டைம் உன்ட்ட கேட்டிருப்பேன், ஊர் சுற்றிக்கிட்டு ஊதாரியாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்க நியாயம், இந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான், உன்னோட இத்தனை விஷயமும் எனக்கும் தெரியும், ஏன் அவனுக்கும் தெரியும், அங்கே உள்ளபடுத்தி படுத்துட்ருக்காளே அவளுக்கும் தெரியும், ஆனாலும் அவள் எதையுமே சொன்னதில்லை. இன்னொன்று தெரியுமா, எங்கள் 3 பேர்த்த தவிர இதை தாண்டி உங்கள் அம்மாவுக்கு கூட இந்த விஷயம்லாம் தெரியாது. அவங்களும் அப்படியே ஷாக்காகி என்ன சொல்கிறீங்க நீங்கள், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. நீ லூனான்னு ஒருத்தி பின்னாடி சுற்றினியே அவள் சரியான அப்படின்னு சொல்லும் போதே, அப்பா ப்ளீஸ் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். ஆமாடா நீ தப்பு பண்ணலை, உன்னை சுற்றி இருந்த நாங்கள் தான் நீ நல்லா இருக்கணும்னு தப்பு பண்ணோம். இந்த உள்ளே படுத்திருக்காளே அவளுக்கு லூனாவை பற்றி தெரிஞ்சதுனால
எங்கே அவளை பற்றி தெரிஞ்சு நீ வருத்தப்படுவியோன்னு அவளை போலீஸில் கூட பிடிச்சி கொடுக்க வேணான்னு சொல்லி அவளுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுங்கன்னு சொன்னதே அவள் தான். ஆனால் நீ அவளுக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க? என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான், அவளோட லைஃப்பை அவள் எழுந்து வந்து உன்னோட வாழ்ந்தாலும் சரி இல்லை வாழ மாட்டேன்னு சொன்னாலும் நாங்கள் அவள் பக்கம் தான் நிற்போம். அவளுக்கு இன்னொரு லைஃப் நான் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அப்படிங்கிறான். என்னடா அப்பா, இப்போ தான் உனக்கு பொண்டாட்டிக்கிற நினைப்பே வருதா அப்படின்னு. அப்போ அவங்க அம்மாவோ என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கவும் எல்லாரும் அவங்களே பார்க்குறாங்க. இவங்க கூட இன்னும் அவள் வாழணுமா? கண்டிப்பாக அவளையும் கூட வாழ்றேன்னு சொன்னாலும் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். என் பையனோட வாழ்க்கைக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன். இவ்வளோ நாள் அவள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும், எனக்கு தெரியாது. ஆனால் அவள் முகத்தில் ஏதோ ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு நான் கூட சின்ன சிறுசு ஏதோ சரியாயிருன்னு நினச்சிட்டேன். ஆனால் இவன் இப்படி ஒரு கேடு கேட்டவனா இப்போ நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பங்குக்கு அவங்க திட்டுறாங்க. ஜேகேவுக்கோ இப்போ எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது. தலையில் கவிச்சிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி எனக்கு வேணும், தயவு செய்து என்னை பிரிச்சிடாதீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அவளோட கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்வேன், ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சுறான். அப்போ அவங்க அப்பாவோ நீ அமைதியாக இரு, இது அவளோட லைஃப், அவள் தான் எதையும் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க அமைதியாகிறாங்க. உள்ளே இருக்கிறவ எப்படியோ சரியாகி வந்ததுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் எங்கள் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ உள்ளே இந்த டாக்டர் வந்துட்டு ஜேகே கிட்டே சைன் வாங்குறாங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு என் ஒய்ஃபுக்கு, என்னாச்சு குழந்த அப்படின்னு. சரி சார், உங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சு, ஸோ நாங்கள் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணோம், அதுக்கு தான் இந்த சைன், அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அவங்கள நார்மலுக்கு மாற்றிடுவோம், நார்மல் வார்டுக்கு, அப்போ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜேகே தலையில் இடியே வந்த மாதிரி இருக்குது. சுத்தம் இனியாவே நான் மன்னிக்கவே மாட்டா, இந்த குழந்தைய நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் அழுகிறான். பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவன் பண்ணதுக்கெல்லாம் அனுபவிக்கட்டும்னு யாருமே கிட்ட வரல. ஜேகே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே உங்களையோ வார்டு மாற்றிடுறாங்க. நீங்கள் மயக்கத்தில் இருக்கும் போதே போய் பார்க்கலான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கடகடன்னு உள்ளே வந்துடுறான். இவங்களாம் தடுக்கணும்னு நினச்சா அவன் உள்ளே ஓடியாந்துடுறான். சரின்னு 3 பேரும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் முழிக்கவே இல்லை, கண்ணை மூடித்தான் இருக்கீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஹீரா, எல்லாத்துக்கும் சாரிடி, என்ன மன்னிச்சிருடி, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். உன்னோட லவ்வையும் அன்பையும் நான் புரிஞ்சிக்கவே இல்லைடி, நீ எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேனா, என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவங்களோட ஸ்டொமக்கில் அப்படியே கை வச்சு, பாப்பா பாப்பா என்னை மன்னிச்சிருடா, இந்த அப்பாவை உனக்கு பிடிக்கல தானே, அதான் இந்த உலகத்துக்கே வராமல் போயிட்டேன், வேணாம், இந்த மாதிரி அம்மாவும் நீயும் என்னை ஒதுக்கிடாதீங்கடா, என்னால் முடியாது, சத்தியமாக முடியாது, ஏ பாப்பா என்னை மன்னிச்சிருவில்ல அப்படின்னு சொல்லி ஜேகே அழுகிறான். இல்லாத குழந்தைகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு அழுதுட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கான். ஆக்சுவலி நீங்கள் கண்ணை முடிச்சிருப்பீங்க, ஜேகே வேறு பார்த்தா கண்ணை மூடிட்டே இருந்திருப்பீங்க. ஜேகே அழுகிறதுலாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகுது, இருந்தாலும் நீங்கள் செம்ம காண்டில் இருக்கீங்கப்பா அவன் மேலே, இப்படி பண்ணிட்டானே, குழந்த அவனால தான் போச்சுன்னு நீங்களும் கோவமாக தான் இருக்கீங்க. அதனால் நீங்கள் கண்ணே முழுக்கலை. அவன் ஃபுல்லாக அழுதுட்டு அப்படியே வெளியில் போய் அதுக்கப்புறம் உங்கள் மாமனார் மாமியார் உங்கள் அப்பா உள்ளே வராங்க. உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அழுகிறாரு. அப்பா அழாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் மாமனார் மாமியாரும் எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு நீங்கள் அப்படியே அவங்களே பார்க்குறீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசக்கூட இல்லை, எல்லாத்துக்கும் காரணமே நான் தான், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அங்கிள் எதுக்கு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அவன் இந்த அளவுக்கு நடந்தும் நாங்கள் கண்டுக்காம விட்டது எங்கள் மேலே தப்பு தான்டா, நாங்கள் கொஞ்சமாவது இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாரிடா, இப்போ சொல்லு, உனக்கு என்ன நடக்கணும்னு நீ நினைக்கிறியோ அந்த மாதிரி உன் லைஃப் அமைச்சிக்கோ, இவன் வேணாண்டாலும் ஓகே, எங்களுக்கு சம்மதம் தான், இவனுக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு உன் வீட்டுக்கே போகிறதுனாலும் சரி அப்படிங்கும்போது உங்கள் அப்பா உங்களை அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருமா, இது நாள் வரைக்கும் நான் எதுவும் சொன்னதில்லை, உன் ஆசைப்படி தான் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நீ திருப்பி வீட்டுக்கு வந்தாலும் அப்பாவுக்கு சந்தோஷந்தான், அதில் வருத்தம் எதுவும் இல்லை. ஆனால் நீ நீ தான் யோசிச்சு இதை முடிவெடுக்கணும். ஏன்னா இது உன்னோட காதல், இதை நீ காதலுக்காக தான் அவனை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நீ இப்படி அவனை இந்த மாதிரி நிலமையில விட்டுட்டு வந்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் எடுத்து சொல்கிறாரு. நீங்களே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, நான் வீட்டுக்கெலாம் வரலப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நீ அவனோட போறியா அப்படின்னு சொல்லி உங்கள் மாமியார் கேட்குறாங்க. இல்லை அப்படி எங்கே தான் போவ அப்படி, உங்கள் கூட தான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் ஜேகே இனிமேல் தனியாக இல்லை,
உங்களோட தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கவங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் அங்கே ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. அப்போல்லாம் ஜேகே தான் உங்களை பார்த்துக்கிறான். ஆனால் அவங்க கண்ணில் கூட படாமல் நீங்கள் தூங்கும்போது மட்டும் வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டு நீங்கள் கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடி வெளியிலே இருந்துக்கிறான். நர்ஸுகிட்ட சொல்லி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படியே 2 நாள் அவனே தான் பார்த்துக்கிறான். நீங்களும் அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் தான் இருக்கீங்க. ஜேகேவுக்கோ உங்ககிட்ட பேசாமல் இப்போல்லாம் இருக்கிறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் தான் பண்ண தப்புக்கான தண்டனைன்னு அமைதியாகவே இருக்கான். உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்பா அம்மா சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே தான் போகிறீங்க. ஆனாலும் நீங்கள் ஜேகேட்ட இன்னும் பேசலை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ கூட ஜேகே இப்போ கூட நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறா, நம்ம மாறிட்டோன்னு இன்னும் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடே, ஸோ வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போ ஜேகே நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. இல்லை உனக்கும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும்ல, செகண்ட் ஹனிமூன் மாதிரி அப்படிங்கிறான். ஏற்கனவே போன ஹனிமூனே இங்கே விளங்கிருச்சு, இதில் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைச்சிட்ருக்கீங்க. நம்ம போகிறோம், நான் டிக்கெட் போட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை அவனே எதுவுமே சொல்லாமல் 2 பேர்த்துக்கும் அவனே எல்லாத்தையும் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் சமாதானம் ஆகலைன்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஜேகே எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் எதுவுமே பேசிக்கிறதில்ல. அங்கே போனதும் நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. ஜேகே உங்கள் கிட்ட வரான். அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழுகிறான். ப்ளீஸ் பேபி, இப்படியே இருக்காதடி, என்னால் முடியலடி. உன்னோட பேசாமல் இருக்கிறது, நீ என்னை பார்க்காம என்னை விட்டு விலகி விலகி போகிறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வலிக்குதுடி அப்படின்னு சொல்லி ஹார்ட்டாக காட்டுறான். ப்ளீஸ் டி, என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் காலில் விழுந்துடுறான். உங்களுக்கும் கஷ்டமாக போச்சு. நீங்கள் அப்படியே ஜிக்கே தூக்கி அப்படியே பார்க்குறீங்க. என்ன நீ அப்படின்னு வாய் திறக்கும் போதே நீங்கள் அவன் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்படியே 2 பேரும் டீப் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அங்கே உங்களோட ஹனிமூனை என்ஜாய் பண்ணுறீங்க. ஜாலியாக தான் இருக்கீங்க ரொமான்டிக்காக. பட் நீங்கள் ஜேகே கிட்ட அதிகமாக பேசுறதில்ல. பரவாயில்ல, இந்த அளவுக்காச்சும் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஹனிமெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் 2 பேரும் ஓரளவுக்கு பேசிக்கிறது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது. இப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. அப்போது நீங்கள் மார்னிங் ஜேகேக்கு வந்துட்டு காஃபி கொடுக்குறீங்க. அவன் அதை வாங்கிட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போகிறீங்க. அப்போ அப்படியே உங்களுக்கு தலை கிருகன்னு வந்து மயங்கி அப்படியே விழுகிறீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிரான். கடகடன்னு ஓடி வந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு ஹீரா ஹீரா என்னாச்சு பேபி, கண்ணை முழிச்சு பாருடி அப்படின்னு தட்டுறான். நீங்கள் மயங்கிட்டீங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களை கட்டில் படுக்க வச்சுட்டு உடனே அவங்க ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி வர வைக்கிறான். அவங்க வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி ஹாப்பி நியூஸ் தான் சொல்கிறாங்க. ஜேகேக்கோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அப்பா கூட இப்போ தனியாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பொண்ணோடே இருங்கன்னு சொல்லி அவனே உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. அதுவும் நீங்கள் ப்ரெக்னென்ட்னா இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜேகே உங்களை பார்த்துட்டு தேங்க்யூ டி, தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லி ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. இப்படியே இருக்காது ஹீரா, அது குழந்தைக்கும் உனக்கும் நல்லதில்லை, ப்ளீஸ் டி, கொஞ்சமாவது சகஜமாகடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. சரி இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஜேகே கிட்டே பேசுகிறீங்க. இப்படியே உங்களோட டேஸ் நல்லாவே போகுது. உங்களோட டெலிவரி டேட்டும் வருது. அப்போது உங்களுக்கு திடீர்னு பெயின் வந்துடுது. அப்போது நீங்கள் அப்படியே ஜேகே எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே ஓகே ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்கள கூட்டிகிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே லேபர் வார்டில் அவங்கள படுக்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு பெயின் ரொம்ப இருக்குது, பட் பாப்பா வெளியே வரல. நீங்கள் வந்துட்டு புஷ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு அது தெரியவும் இல்லை. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே ப்ளீஸ் டி கொஞ்சம் முயற்சி பண்ணு, புஷ் பண்ணடி அப்படின்னு சொல்கிறான். டாக்டர்ஸும் ப்ளீஸ் நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாப்பாவுக்கு தான் ஏதாவது ஆகும், ஒழுங்காக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் சீக்கிரம், அப்போ வெளியே வந்துடும் அப்படின்னு. என்னால் முடியல, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இங்கே பாரு, உங்களுக்கு பிபி வேறு அதிகமாக இருக்குது, இந்த டைமில் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க.
எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க சொல்கிறா, என்னால் முடியலடா, உனக்கு தான் நான் வேணாம்ல, உனக்கு என்னை பிடிக்காதல, உன் குழந்த மட்டும்தான் எடுத்துக்கோ, நான் செத்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் அழுகுறீங்க. அவனும் பேபி இப்படிலாம் பேசாதடி அப்படின்னு அப்படியே நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு, நீ தாண்டி எனக்கு வேணும், அதுக்காக நீ செத்துட்டா நானும் செத்துருவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்மளோட குழந்த, அதை நான் பார்த்துக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் நான் நடப்பேனமாக தாண்டி இருப்பேன், என்னை அந்த மாதிரி ஆக்கிராதடி ப்ளீஸ் டி, நீ எனக்கு வேணும்டி ப்ளீஸ் டி, ஒரே ஒரு வாட்டி முயற்சி பண்ணடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். நீங்களும் முயற்சி பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு பாப்பா புஷ் பண்ணதில் வெளியே வந்தது. அப்பாடா அப்படின்ட்டு உங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஜேகேக்கோ இதெல்லாம் பார்க்கும்போது, கண்ணால் நின்று பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம் ஒரு குழந்த பிறக்கிறதுலாம் நினச்சி, அதுவும் உங்கள் மேலே இன்னுமே லவ் ஆயிடுறான். அப்படியே உங்களை தங்க தட்டில் வச்சு தாங்குறான். ஆஃப்டர் பேபி பர்த் நீங்கள் அப்படி வச்சு உங்களை பார்த்துக்கிறான். ஆனாலும் அவங்க அம்மா இவங்க கிட்ட விடாமல் ஒரு 3 months அப்படியே 2 பேத்துக்குள்ளே கேப்பாக இருக்குது. ஒரு ஹக்கு கிஸ் கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த பொண்டாட்டியை பார்க்க திருடா மாதிரி போக வேண்டியதாக இருக்குது அப்படி புலம்பிக்கிட்டே ஜேகே வரான். அப்போ பாப்பாவுக்கு நேம் வைக்கிறாங்க. அந்த செரமனி அப்போது நீங்கள் ரெடி ஆகி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பாப்பாவுக்கும் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அவனும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் பாப்பா தனியாக இருக்கீங்க. ஸோ பாப்பாவே உங்களையும் அப்படியே சேர்த்து ஹேக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜிக்கே என்ன பண்ணுறீங்க, இப்போ எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிங்க. அப்படியே உங்ககிட்ட 3 மாதம் ஆச்சுடி, எங்கள் அம்மா என்ன மாதிரி நாயை விரட்டுற மாதிரி வெட்டது, நீ அதுக்கு மேலே தாண்டி பண்ணுற பேபி, என்னால் முடியலடி, நீ இல்லாமல் ப்ளீஸ் டி, நீ என் ரூமுக்கு வந்துடுடி அப்படின்னு கெஞ்சுறான். போங்க அதெல்லாம் முடியாது, நான் எப்படி, அத்தை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ப்ளீஸ் டி, நல்லா நீ இல்லாமல் இருக்க முடியலடி அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டே 2 பேரும் ஒரு கிஸ் பண்ண விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கடுப்பாயிட்டு, இருந்தாலும் உங்களை இதுக்கு மேலே தனியாக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாப்பாவுக்கு நேம்லாம் வச்சதுக்கப்புறம் உங்களை ரூம்க்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க அம்மாவும் சரி அப்படின்னு விட்டுறாங்க. ஜிக்கிவோ 3 மாதமாக நீ இல்லாமல் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் தள்ளி போங்க பாப்பா, இப்போ தான் 3 மாதம் ஆகுது அப்படி சொல்லிங்க. அவனும் சிரிச்சிட்டு ஏன்டி அப்படின்னு, இப்போ தான் அவளுக்கே 3 மாதம் ஆகுது, நீ மறுபடியும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றாகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் தள்ளி போகிறீங்க. ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். உங்களுக்கு அவனை பார்க்கவே பாவமாக இருக்குது, எப்படிலாம் சுற்றிட்டு இருந்தேன் இப்படி நம்மகிட்ட கெஞ்சுறானே சொல்லி நீங்களும் ஓகே சொல்லி அப்படியே 2 பேரும் செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ 3rd year படிச்சுட்ருக்கீங்க. பட் நம்ம ப்ரொஃபஸர் இப்போ ப்ரொஃபஸராக இல்லை, பிகாஸ் அவங்க அப்பாவோட ஜாபை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பாவோட கம்பெனி சேர்த்து அவனே பார்த்துக்கிறான். ஸோ அவனுக்கு அதுக்கே கரெக்டாக இருக்குது. இப்படி உங்களையும் பாப்பாவையும் ரொம்பவே தாங்குகிறான். இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. உங்களோட ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் அங்கே ஜாலியாக பேசிக்கிட்டு ஹாப்பியாக அன்றைக்கி டே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி கல்யாணம் ஆகி குழந்த குட்டின்னு கலக்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டி சொல்கிறா. அடியே இந்த குழந்தைக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அப்போ ரேயானோ ஆமாம் மேடம் அப்படியே எங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்க பாரு அப்படிங்கிறான். எப்பட்றா என் புருஷனை கெட்டவன்னு நானே சொல்ல முடியும் சொல்கிறீங்க 2 பேரும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு, சரி எப்படியோ உன் லைஃப் இப்போ நல்லபடியாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உங்கள் செமஸ்டர் வருது, எக்ஸாம்ஸ்லாம் முடியுது. ஒன் டே நீங்கள் மார்னிங் பாத்ரூம்லேருந்து கத்திட்டு ஓடி வரீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லி எழுப்புறீங்க. ஜேகேவோ என்னடி காலங்கத்தில் டார்ச்சர் பண்ணுற, போடு இங்கே படு அப்படின்னு சொல்லி இழுக்கிறான். இங்கே பாடுறா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி உனக்கு ரிசல்ட் வந்துருச்சோ, பாஸ் ஆகிட்டியா இல்லை ஃபெயில் ஆகிட்டியா, எதுக்கு இப்போ கத்திகிட்ருக்க அப்படின்னு, கண்ணை முழிச்சு பாடுறா அப்படின்னு. என்னது டேவா அப்படின்னு சொல்லி அவன் முழிச்சு பார்க்குறான். என்னடி அப்படின்னு, இங்கே பாரு அப்படி சொல்லி நீங்கள் கிட் காட்டுறீங்க. என்னடி இது அப்படிங்கிறான். என்னடா படிச்சிருக்க, இது என்னன்னு தெரியாதா அப்படின்னு. என்ன நீயே சொல்லிடி காலையிலே டார்ச்சர் பண்ணாமா அப்படின்னு. இது ப்ரெக்னன்சி கிட். எது அது? ஆமாம் இதில் 2 கோடு காட்டுது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். 2 கோடு காமிச்சா நான் ப்ரெக்னென்ட்ரா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சோகமாக உட்காந்துக்கிறீங்க. அவனும் கேட்கன்னு சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகேவை மறைக்கிறீங்க. சாரி பேபி, சிரிப்பு வந்துடுச்சு. இப்போ நீ எதுக்கடி ஃபீல் பண்ணிட்டுருக்க? அதான் பாப்பாவுக்கு 1 வயசு ஆயிடுச்சு.
1 வயசு தான் ஆகுது, அதுவும் அவளோ சரியான சேட்டையாக இருக்கா, இதில் இன்னொன்று வேற அப்படின்னு. பேபி ஃபீல் பண்ணாத, அதான் நம்ம வீட்டில் அவளை பார்த்துக்கிறதுக்கு ஒன்றுக்கு 3 பேர் இருக்காங்களே, இன்னொரு பாப்பா வந்தால் நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன், நீ கேர் பண்ண வரைக்கும் போதும், நீ பண்ண கேர் தான்டா இப்போ இதில் வந்து நிறுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி தலைவாணி எடுத்து ஜேகேவை போட்டு அடிக்கிறீங்க. ஜேகேவை அடியே அடியே அடிக்காதடி, இது நம்மளோட காதலோட பரிசுடி, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், இப்போ எதுக்கு நீ பயப்படுற, அதான் நான் இருக்கல, இப்படி தாண்டா நீ குழந்தைக்கு சொன்ன அப்படின்னு சொல்லிங்க. சரி வா, பாப்பாவை அம்மாட்ட விட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் வரையும் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறான். சரின்னு 2 பேரும் கிளம்பி கீழே போகிறீங்க. பாப்பா ஆல்ரெடி அம்மாட்ட தான் இருக்கா. பாப்பாவை பார்த்துக்கோங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு பதறாங்க. ஜேகே சிரிக்கிறான். நீங்களும் அப்படியே முறைச்சிட்டு, இல்லை ஆண்டி, அது வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுங்க. அங்கே போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உம்முனே இருக்கீங்க. டாக்டரோ இப்போ எதுக்குமா ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ இதெல்லாம் சகஜம்தான், 1 இயரில் இன்னொரு பாப்பா, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் போய் ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அவங்களே ஹே இட்ஸ் அ மிராக்கல் அப்படிங்கிறாங்க. ஜேகே என்னாச்சு அப்படிங்கிறான். இல்லை இதெல்லாம் லட்சம் கோடியில் ஒருத்தருக்கு தான் மாதிரி நடக்கும், இப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆமாம், இப்போது உங்களுக்கு 1ஓ 2ஓ இல்லை பாப்பா, ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. என்னது அப்படின்னு. ஆமாம், உங்களுக்கு ட்ரிபிள்ஸ், ஆனால் பாப்பாலாம் ஹெல்த்தியாக தான் இருக்குது, எப்பவும் போல் அம்மா தான் டல்லாக இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கோங்க, 4 பேரும் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அப்படியே வந்து காரில் உட்காருங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி, நான் உனக்கு எதுவுமே பண்ணல, எப்படி உனக்கு என் மேலே இவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, லவ்லாம் தானாக வரணும் ஜேகே, அது நீ எனக்கு ஒன்று பண்ணின அப்படிங்கிறதுக்காக ரிட்டர்ன் நான் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது, இது என்ன கொடுக்கல் வாங்கலாம், லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங், அது எனக்கு உன்னை பார்த்ததும் வந்துச்சு, சின்ன வயசுலேருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு புரியதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். ஆனாலும் நானும் மேலே கொஞ்ச நாள்னாலும் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன்டி, நீ இல்லைனா நான் இருக்கவே மாட்டேங்கிற அளவுக்கு. ஆமாம் பேபி, அதான் பற்றியில் என்னோடய பவரை, நம்மளோட லவ் அவ்வளோ ஸ்ட்ராங், அதனால தான் இப்போ 1க்கு 3 பாப்பா அப்படின்னு சொல்கிறான். சிப்பா அப்படி சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. அவனும் திருப்பி கேட்க சிரிக்கிறான். நீங்கள் இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற, 3 பாப்பான்னு லூஸ் ஆகிட்டே நான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லைடி, காலையில் இன்னொரு பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லி அழுத, இப்போ 1 இல்லை 3, அதை நினச்சி எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படிங்கிறான். நீங்களும் ஜெக்கே மண்டையிலே கொட்டுறீங்க. வலிக்குது பேபி அப்படிங்கிறோம். வலிக்கட்டும், எனக்கும் இப்படி தானே வலிக்கும், இந்த 3ஐயும் நான் பெற்றெடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பம்மா அப்படியே தடவுறீங்க. அவனும் சிரிச்சிட்டு, நான் கூடயே இருக்கேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, இப்படி பேசி பேசி தாண்டா என்னை இந்த நிலைமைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டில் வந்து எல்லாத்துட்டையும் சொன்னால் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, உங்களை ரொம்பவுமே தாங்குறாங்க. அதுவும் இப்போ 3ங்கிறனால ஜேகே சொல்ல வேணாம், ஆஃபீஸை கூட அப்பாவையும் மாமனாரையும் அனுப்பிச்சி விட்டு உங்களை அப்படி பார்த்துக்கிறான். நீங்களும் இதான் சாக்கு, இவன் வச்சு செஞ்சதுக்கெல்லாம் நம்ம வச்சு செய்யணுன்னு அவனை நல்லா வச்சு செய்யுங்க. ஐயோ எனக்கு இடுப்பு வலிக்குது, இங்கே அமுத்து அங்கே அமுத்து, ஜேகே இந்த ட்ரெஸ்ஸு போட முடியலடா, எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. அவனும் எது சொன்னாலும் உங்கள் மேலே அப்படி பாசத்தோட சந்தோஷமாக தான் எல்லாத்தையும் செய்கிறான். உங்களுக்கு ஈவன் ஷூ கூட அவன் தான் போட்டு வரான். என் டம்மி எனக்கு மறைக்குது, குனிஞ்சு ஷூ கூட போட முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் நான் இருக்கேனே பேபி அப்படின்னு உங்கள் காலை தூக்கி மேலே வச்சு அவனே உங்களுக்கு போட்டு விடுறான். இப்படியே டே ஸ்கிப் ஆகுது, உங்களுக்கும் பெயின் வருது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஜேகே ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப மோசமாக அப்படியே பயந்து நிற்கிறான். ஃபஸ்ட்டு குழந்தைக்கே முன்னாடி அவ்வளோ பயந்தா, இப்போது அப்படி சொல்லி அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக உங்களுக்கு 3 பாப்பா, ஒரு பொண்ணு 2 பையனை மறுபடியும் பிறக்கிறாங்க. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. அப்படியே உங்களையும் வந்து பார்த்துட்டு ஜெக்கி உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாகிறான். இப்படியே உங்களோட லவ் ஸ்டோரி நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போது நம்ம ப்ரொஃபஸர் உங்களை ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறாரு. ஓகேடா, இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.